हरि ओम। முதல் அதிகரணம் பயிற்சி பகர்தல். முதல் பிரகரணம் வித்யை விளம்பல். வார்த்தை தண்ட நீதிகளின் இயல்பு. சாணக்கியர் முதல்ல 4 பிரிவுகளாக கல்வியை பிரிச்சார். அர்த்த சாஸ்திரத்துக்கு 4 தூண் உண்டு அப்படின்னு சொன்னார். முதல் விஷயம் ஆன்வீக்ஷிகி, அதை பத்தி 2வது அத்தியாயத்துல சொன்னார். அடுத்தது திரையி, அதை பத்தி 3வது அத்தியாயத்துல சொன்னார். இப்போ வார்த்தா தண்ட நீதி, அது 4வது அத்தியாயத்துல சொல்ல போறார். 4வது அத்தியாயம். வார்த்தாங்கிறது பிசினஸ், எக்கனாமிக்ஸ், ஃபைனான்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கிறோம். தண்ட நீதிங்கிறது பீனல் கோடு, கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு பார்த்திருக்கிறோம். உழவு, பசு காவல், வாணிகம் என்னும் வார்த்தையானது தானியம், பசு, பொன், குப்பியம், அடிமை என்னும் இவற்றை தருதலால் உலகிற்கு உபகாரமாவதாம். அவ்வார்த்தையால் உண்டாம் பொருட்பெருக்கம் படைப்பெருக்கங்களால் தன் பக்கத்தையும் பிறர் பக்கத்தையும் அரசன் தன்வயப்படுத்துவான். பொருளாதாரம் வலிமையா இருந்தது, இராணுவம் வலிமையா இருந்தது அப்படின்னா எல்லாரும் நம்ம சொன்னா அந்த நாடு சொன்னா கேட்பாங்க. இதுல குறிப்புகள், உழவுன்னா உழவு முதலியனை ஈண்டு அவன் நூல்களை உணர்த்தும். அதாவது அந்தந்த டாபிக் சம்பந்தமாக சொல்லக்கூடிய புஸ்தகங்கள். விவசாய நூல் புத்தகங்கள் அப்படின்னு அர்த்தம். அவற்றுள் உழவு நூல் நிலந்திருத்தல், வித்திடல், உரமிடல், களை கட்டல் முதலியவற்றை பற்றியது. பராசரரால் கூறப்பட்டது. வேத வியாசராக்கு அப்பா பராசரர், பிருகத் பராசர ஹோராங்கிற ஜோதிடத்தின் தந்தைன்னு சொல்லுவாங்க. ஜோதிஷத்தினுடைய என்சைக்ளோபீடியா எழுதினவர். அவரு உழவு சம்பந்தமா நூல் எழுதியிருக்கிறார் அப்படின்னு தெரியுது. வார்த்தையின் வகைகளாக உள்ள 3 நூல் வாணிகத்தினும் உழவு சிறந்ததென்பது கருதி அது முற்கூறப்பட்டது. உழன்றும் உழவே தலை அப்படின்னு திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு. உழன்றும் பின்னது உலகம். வணிகர் வேளாளர் இருதரத்தாருக்கும் உணவு உரியதாயினும் சிறுபான்மை வணிகருக்கும் பெரும்பான்மை வேளாளருக்கும் உரித்தென்ப. பெரும்பாலும் வடநூல்களுள் 4ஆம் வருணத்தவருக்குரிய இழிதொழிலாக உழவு கூறப்பட்டுள்ளது. இது இவன் மாதிரி கையிலிருந்து கூடுவது. 4ஆம் வருணத்தவர் இழிந்தவர்கள், அவர்கள் செய்கிற தொழில்கள் எல்லாம் இழிந்தது, இதெல்லாம் இவங்க அடிச்சு விடுவது கட்டுக்கதை. தமிழ் நூலார் எல்லா தொழில்களிலும் தலையாயது உழவு என்று கூறுவர். இந்த புத்தகம் எழுதினவன் ஒரு சமச்சித்தத்தோட நடுநிலையோட
குறிப்புகள் எழுதின மாதிரி தெரியல. அவன் ஒரு அறவேக்காட்டுத்தனமாக குறிப்புகள் கொடுத்த மாதிரி தெரியுது. பல இடங்கள்ல தன்னுடைய சொந்த சாகித்யம், தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. சரி, அது சரியான கருத்தா இருந்தா பரவாயில்ல, அப்படி ஆழமான அறிவுன்ற மாதிரியும் தெரியல. அதனாலதான் 4ஆம் வர்ணத்திற்குரிய ஈடுபொழில் அப்படின்னு எல்லாம் வருது வார்த்தைகள். சுழன்றும் ஏற்பின்மது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. 1031வது குறள். உழுவார் உலகத்தாருக்கு ஆணி 1032 எனும் திருக்குறள்களானும் வருத்தமிலவேனும் பிறதொழில்கள் கடை என்பது போதர உழந்தும் உழவே தலை என்றும் கூறினார் என்பது முதலிய பரிமேலழகர் உரை குறிப்புகளானும் இறப்போர் சித்தமும் புறப்போர் குற்றமும் உழவிடை விளைப்போர் நாடு காணும் காதை 149 என்னும் சிலப்பதிகாரத்தானும் தெளிய உணரலாம். இந்நூலில் கூறிய முறை வைப்பு தமிழ் நூலார் கொள்கையை தழுவி இருத்தலான் கௌடலியர் தமிழர் வழக்க ஒழுக்கங்களுள் சிறந்தனவற்றை தம் பொருள்நூலுக்கு உரியவாக கொள்ளும் கொள்கையுடையர் என்பது போதரும். தமிழ்நாட்டை பார்த்து காத்தடிச்சிட்டாரு அப்படிங்கிறான். 2000 வருஷத்துக்கு முன்ன திருக்குறள், அதுக்கு முன்னாடி சாணக்கியருடைய அர்த்த சாஸ்திரம் குறைந்தபட்சம். இதை பார்த்து அவர் காப்பிடிச்சாருன்னு சொல்றான். போய் சொல்ல வேண்டியதான், அதுக்காக வேண்டிய ஏக்கர் கணக்கில் சொல்லக்கூடாது. அடுத்தது பசு காவல், அதை பற்றி குறிப்பு. இது பசு, குதிரை முதலியவை, அதாவது கால்நடைகள். பசு அப்படிங்கிறது சமஸ்கிருதத்துல விலங்கு அப்படின்னு குறிப்பிடக்கூடிய வார்த்தை. சரி, நாம யூகத்துல போக வேண்டாம். சாணக்கியர் சமஸ்கிருதத்துல என்ன எழுதியிருக்காரு அப்படிங்கறதே பார்த்துருவோம். நேற்றைக்கே சில விஷயங்கள் இவங்க சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னு பார்த்தோம். கிருஷி பசுபாலியே வாணிஜ்யாச்ச வார்த்தா அப்படிங்கிறது சாணக்கியர். பசுபாலனம், இங்க பாசுபால்யம்னு எழுதியிருக்காங்க. சஜிதம்னு எடுத்துக்கிட்டா எப்படியானாலும் சம்ஸ்கிருத அந்த வார்த்தைக்கு அர்த்தம் விலங்கு அப்படிங்கிறது தான். தமிழ்ல தான் பசுனா பசுன்னு அர்த்தம். சமஸ்கிருதத்துல பசுனா விலங்குன்னு அர்த்தம். இதுல நாம போன அத்தியாயத்துல யூகத்துல விட்ட சிலத சாணக்கியர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்துருவோம். பிரம்மச்சாரின்னு வரும்போது ஸ்நானம், குளிப்பாரு அவரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த குளிப்பாருக்கு சாணக்கியர் சொல்லியிருக்கிற வார்த்தை நான் எதிர்பார்த்தது மாதிரியே ஸ்நாத்தக அப்படிங்கிறது பிரம்மச்சாரி பட்டம் வாங்குறத குறிக்கக்கூடிய வார்த்தை சம்ஸ்கிருதத்துல. ஆனா சாணக்கியர் அந்த வார்த்தை கூட பயன்படுத்தல, அபிஷேகவ் அப்படிங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தியிருக்காரு. நான் அந்த குளிக்கிறார் அப்படிங்கிறத
அபிஷேகம் பண்றது அப்படிங்கிற அர்த்தம் சொல்லியிருந்தேன் நேற்றைக்கு. சாணக்கியர் அபிஷேகம்ங்கிற வார்த்தையை தான் அவருடைய நூல்ல குறிப்பிட்டிருக்காரு. இந்த அறவேக்காடுகள் மொழிபெயர்க்கிற பேர் வழின்னு கோமாளித்தனம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. அடுத்து வானப்பிரஸ்தஸ்ய அப்படின்னு வரும்போதும் 1, 3, 10 3வது அத்தியாயம் 10வது வரியில பிரம்மச்சாரியை பற்றி சொல்லும் போது அபிஷேகம் வார்த்தை தான் பயன்படுத்துறாரு. 1, 3, 11 11வது வரியிலையும் 3வது அத்தியாயத்துல வானப்பிரஸ்தஸ்ய பிரம்மச்சரியம் பூமோ ஷய்யா ஜடா அஜினதாரணம் அக்னிஹோத்திர அபிஷேகம், அங்கேயும் அபிஷேகங்கிற வார்த்தை தான் பயன்படுத்திருக்கு. குளியல்ங்கிற மாதிரி வார்த்தை பயன்படுத்தல. இந்த மொழிபெயர்ப்பை நாம ரொம்ப கவனமாக அணுகணும் அப்படிங்கிறது தெரியுது. கடைசியில சொன்ன ஸ்லோகங்கள் தஸ்மாத் ஸ்வதர்மம் பூதானாம் ராஜான விசாரயேத் ஸ்வதர்மம் சந்ததானோ ஹி பிரத்யச்ச இகச்ச நந்ததி. இவ்வுலகிலும் மறு உலகிலும் சுதர்மத்தை கடைபிடிக்கிறது தான் சந்தோஷத்தை தரக்கூடியது. அதனால ராஜா அதை கண்ணும் கருத்துமாக காப்பாற்றட்டும் அப்படின்னு முதல் ஸ்லோகம். விவஸ்தித ஆரிய மரியாத கிருத வர்ணாசிரமஸ்திதி த்ரையா அபிஷேக்ஷிதோ லோகः பிரசீததி நசீததி. மரியாதைனா அந்த இடத்துல வரையறைகள் உயர்ந்த மக்களுடைய ஆரிய மரியாதைனா உயர்ந்த மக்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை மரியாதை நெறிமுறைகள் வேதங்கள் சொல்லி இருக்கிறதுனால அதை கடைபிடிக்கிறவன் நல்லா இருப்பான், நாசமா போக மாட்டான் அப்படின்னு சொல்லி 3வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இப்ப நாம 4வது அத்தியாயத்துக்கு வருவோம். அதனால பசுபால்யம் பாலனம், பசுபால்யம் பசுபாலனம், பசுக்களை காத்தல், அது கால்நடைகள் அப்படின்னு அர்த்தம் வரும். நல்ல மொழிபெயர்ப்பாளராக இருந்தா அதை கால்நடைகளை காத்தல் எழுதிக்கலாம். இப்படி ஒரு நோட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது. பசு காவல் அப்படிங்கிறது ஃபுட் நோட் சொல்றாங்க. இது பசு குதிரை முதலியவற்றை பாதுகாத்தலை பற்றி கூறும் நூல். பசு குதிரை மட்டும் இல்ல, ஜனங்கள் அவர்கள் வீட்டுல வளர்த்த ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் தான் குறிக்கணும். கௌதமர் ஷாலிகோத்திரர் முதலியோரால் கூறப்பட்டது. இதை பத்தி கௌதமர் ஷாலிகோத்திரர் எல்லாம் அது சம்பந்தமான புத்தகங்கள் எழுதியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. பொதுவாக இது எல்லாத்துக்குமே 100 சாஸ்திரம் இருக்கு. அதனால சாஸ்திரத்தை 4 விதமா 4 தூண்களாக சாணக்கியர் அவருடைய நூலுக்கு தகுந்தது மாதிரி அவர் பிரிச்சுக்கிறார். பிசினஸ் பைனான்ஸ் சாஸ்திரத்துல இதெல்லாம் வருது. இனி அடுத்த வாங்கியம் அப்படிங்கிறதுல விற்றல், விலை கொடுத்து வாங்கல் முதலிய விவகாரங்களை உணர்த்தும் நூல் விதேக வரசனால் கூறப்பட்டது. விதேக வரசன்கிறது ஜனகரா இருக்கலாம்,
சீதாவுடைய அப்பா அல்லது அவர் பரம்பரையில, ஏன்னா பல ஜனக்கர்கள் அந்த பரம்பரையில உண்டு. விதேக நாட்டை ஆட்சி பண்ணாலும் அவங்க விதேக அரசர்கள் சொல்லுவாங்க. ராமருடைய மாமனார் பரம்பரையில இது சம்பந்தமான நூல்கள் எழுதப்பட்டிருக்குன்னு நாம யூகிக்கலாம். குப்பியம் அப்படிங்கறது குப்பியம்னு ஆக்கிட்டாங்க தமிழ்ல. பொன் வெள்ளி அல்லாத உலோகங்களும் மரஞ்செடி கொடி முதலியவைகளுமா. குப்பியம் அப்படிங்கிறதுக்கு ஒரு விசேஷ அர்த்தம் கொடுக்குறாங்க. இது ஏன் அப்படின்னா, தானியம் பசு பொண்ணும் தனியா வந்துட்டது. அதனால இது பின்னாடி நாம பார்க்க போறோம். பொண்ணு, வெள்ளி, தாமிரம், ஈயம், துத்தநாகம், இன்னொரு பெரிய பட்டியல் நமக்கு வகுப்புல போயிட்டு இருக்கிற அண்மையில முடிஞ்ச டாபிக் அது. அது முடிச்சுட்டு இப்ப அக்ரி மரஞ்செடி கொடி டாபிக் உள்ள நம்ம நுழைஞ்சிருக்கோம். 2வது அதிகரணத்துல நாம 14வது அத்தியாயத்துல அல்லது 14வது பிரகரணத்துல அதை பார்த்துட்டு இருக்கோம். மேற்கொண்டு குறிப்பு பொருட்பெருக்கம் அப்படிங்கிறது குறிப்பு சொல்றாங்க. உழவு, வாணிகம் முதலியவற்றால் பொருட்பெருக்கமும் அதனால் படைப்பெருக்கமும் உண்டாம் என்பது கருத்து. இதனை பொன்னினானாகும் பொருபடை அப்படை தன்னினானாகும் தரணி. பொன்னால படைகள் உருவாகும், செல்வத்தினால படைகள் உருவாகும், அப்படையால இந்த நாடு ராஜ்யம் உருவாகும் அப்படின்னு சீவக சிந்தாமணியில 1923வது செய்யுள்ள சொல்லியிருக்கு என்பதை நானும் அறிக. அடுத்து தன் பக்கத்தையும் பிற பக்கத்தையும் அப்படிங்கிறது குறிப்பாங்க. தன் பக்கத்து உள்ளாரையும் பகைவர் பக்கத்து உள்ளாரையும் தன்மயப்படுத்தும் என்பது கருத்து. பணத்தை கண்டு எழுந்த பிணம் திருவள்ளுவர் கூட பழுத்த மரம் உள்ளூர் பழுத்தால் அப்படின்னு சொல்லுவார். ஒரு பழுத்த மரம் இருந்தா அதே பறவைகள்லாம் வராத மாதிரி நம்ம கிட்ட பணம் இருந்ததுன்னா எல்லாரும் நம்ம சுத்தி இருப்பாங்க. அந்த அர்த்தத்துல சொல்றார். இதுல கோஷ தண்டாபியாம் வஷீகரோதி அப்படிங்கிறது ஒரிஜினல். இங்க மொழிபெயர்ப்பு அவ்வளவு சரியா வரல. கோஷம்னா கருவூலம். அத்தார் அழிவு சிதியத்தில் அது ஒருவன் பெற்றான் பொருள் வைப்புழி அப்படின்னாரு திருவள்ளுவர். தண்டம் அப்படிங்கிறது நீதி முறைகள். எங்க பொருளாதாரம் நல்லா இருக்கோ அங்க கருவூலம் நல்லா இருக்கும், நீதிமுறைகளும் சரியா இருக்கும் அப்படின்னு ஒரிஜினல் சொல்லுது. ஆன்வீக்ஷி திரையி வார்த்தானம் யோகக்ஷேம சாதனக தண்டக. ஆன்வீக்ஷி திரையி வார்த்தை என்னும் இவற்றை பெறுவதற்கும் தண்டம் சாதனமாக உள்ளது. தஸ்ய நீதிஹி தண்ட நீதிஹி, அதனை பற்றி நிகழும் நீதி தண்ட நீதியாகும். அலப்த லாபர்த்தா லப்த பரிரக்ஷணி
ரக்ஷித விவர்தினி விருத்தஸ்ய தீர்த்தே பிரதிபாதனீச்ச. அதனால விளையக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா, அடையப்பெறாத பொருளை அடைதலும், பெற்றன காத்தலும், காத்தவற்றை வளர்த்தலும், அவற்றை நல்வழியில் பயன்படுத்தலுமாம். தஸ்யாம் ஆயத்தாய் லோகயாத்ரா. அவர் தண்டநீதியை பற்றிய உலகம் நிகழ்வது. தஸ்மாத் லோகயாத்ரா அர்த்தி நித்தியம் உத்யோக தண்டக ஸ்யாத். ஆகலின் உலக நிகழ்ச்சியை விரும்பும் அரசன் எப்பொழுதும் தண்டத்தை செலுத்துதலில் முயற்சி உடையவனாதல் வேண்டும். உலக நிகழ்ச்சினா அன்றாட காரியங்கள் நடக்க விரும்புகிறார் அப்படிங்கிற அர்த்தம். இதனுடைய குறிப்புகள் என்னன்னு பார்ப்போம். தண்டம் ஈண்டு சாமம் முதலிய உபாயம் நான்குள் ஒன்றாகிய ஒருத்தலை உணர்த்தும். அதாவது நம்ம பாரம்பரியத்துல சாமதான பேத தண்டம் அப்படின்னு வச்சிருக்கிறோம். அந்த நாளில நான்காவது வர்றது தண்டம். தண்டம் வர்றது தண்டிக்கிறது அப்படின்னு அர்த்தம். காரிய காரண அபேதத்தால் அத்தண்டத்தை செய்யும் அரசனும் தண்டம் என்று கூறப்படுவான். அதனால ராஜாவையும் தண்டம்னு சொல்லலாம். இனி தண்டம் என்பதை கோல் என கொண்டு அம்முறை ஒருவார் கோடாது செவ்விய போல் போறதையும் செங்கோல் எனப்பட்டது. படலாரும் தண்டம் என்றார் என்பர் பரிமேலழகர் 55வது அதிகாரத்துக்கு அவதாரிகையில. தண்டனிட்டு நமஸ்காரம் பண்ணினான், அடியற்ற வரம்போல் வீழ்ந்தான் அப்படின்னு சொல்றோம். அந்த தண்டம்ங்கிறது கோல் அப்படின்னு வச்சு மாதிரி நேரா கோல் வளைஞ்சு கூட இருக்கலாம். இது வளையாத கோல்ங்கிறதுனால செங்கோல்னு சொல்லுவாங்க. செங்கோல் தமிழ்ல சொல்றதா சமஸ்கிருதத்துல தண்டம்னு சொல்லப்படுது அப்படின்னு பரிமேலழகர் உரையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இவங்க செய்த ஒரே நல்ல காரியம் மாதிரி பரிமேலழகர் மாதிரி உதாரணம் எல்லாம் கொண்டு வந்தது அவங்களால தெளிவு ஏற்படும். அடுத்தது தண்டம் சாதனமாக உள்ளதுன்னு சொல்லி அதுக்கு குறிப்பு சொல்றாங்க. தண்டபயம் வழி தண்டபயம் இருந்தா உலகம் ஆன்மீக்ஷிக்கு முதலியவற்றில் தலைப்படும். அப்பதான் அகதியில் அங்கனம் தலைப்படாது. ஆதலில் ஆன்மீக்ஷிக்கு முதலியவற்றிற்கு தண்டம் சாதனமாம் என்பது போதரும். போதரும்னா விளங்கும் அர்த்தம். இதுலேயே பெரியாரும், இங்க பெரியாருங்கிறது சொரியார குறிக்கல, உண்மையிலேயே பெரியவங்க குறிக்கிறது. மக்கள் எல்லாரும் தண்டத்தால் அடக்கப்பட்டவராவார். இந்நேல் யாண்டேனும் தூய்மையுடையானை காண்டல் அரிதாகும். தண்ட பயத்தாலேயே உலகம் இன்பத்தில் தலைப்படுவதாம் என்று கூறுவார். யாரு சொன்ன என்ன ஒன்னும் சொல்லல, சொல்லியிருக்கணும் நியமா. அடிச்சது அனந்தம் விஷய மாட்டான். இன்னைக்கு பயன்தான் ஒரு நிறைய பேர் நல்லவங்களா இருக்காங்க. விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலரை தவிர மீதி எல்லாரும் தண்டனைக்கு பயந்துதான் நல்லவங்களா இருக்காங்க அப்படிங்கிற கருத்தை சொல்றாங்க. அதனால தண்டம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு. அடுத்து நீதி, தண்ட நீதி. நீதினா ஈண்டு நன்று தீது கருவியாகிய நூலை உணர்த்தும்.
இவர்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயமுமே அது சம்பந்தமாக விளக்கக்கூடிய எழுதப்பட்ட நூல்களை குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. சரி, இங்கேயும் நீதிங்கிறது கான்ஸ்டிடியூஷனை குறிக்கும். இன்னைக்கு உள்ளது இல்ல, இரவல் நூல் இல்ல, அந்த காலத்தில் உள்ள மனுஸ்மிருதி மாதிரிப்பட்ட நூல்களை குறிக்கும். அடுத்து அடைப்படாத பொருளை அடைதலும் அப்படின்னு பலன்கள் சொன்ன அந்த பலன்கள்ல திருக்குறள் 557 திருவள்ளுவர் அதை இப்படி சொல்றார்: இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. ஒரு ராஜா அப்படின்னா பொருள் வரக்கூடிய வழிகளை உண்டாக்கணும், அதை சம்பாதிக்கணும், சம்பாதிச்சதை காத்தாத மக்கள் தேவையானவர்களுக்கு உரிய விதத்துல பங்கு போட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு. மக்களை தன்மைப்படுத்துவதற்கு தண்டத்தை ஒத்த கருவி வேறும் இல்லை என்ப ஒரு சார் ஆசிரியர். அப்ப சில பேருக்கு ஒரு அபிப்பிராயம், விதம் வசக உபநயனம் அஸ்தி வசே உபநயனம் அஸ்தி பூதானாம் யதா தண்டக இது ஆச்சாரியாக. அடி செய்ய உதவி அனந்தம் செய்ய மாட்டான்னு பல பேர் சொல்றாங்க. ஆனா சாணக்கியர் அதுக்கு வேண்டி அடியே உதவி சொல்லிப்பாரு தள்ளிப்பாரு தள்ளிக்கல சாம தான பேத தண்டம். தண்டம்ங்கிறது அடி வழியாகத்தான் பயன்படுத்தணும், வேற முறைகள் எல்லாம் பயன்படுத்தி முடியாட்டதான் பயன்படுத்தணுங்கிற கருத்து உள்ளவராக சாணக்கியர் இருக்கிறாரு. எடுத்த உடனே அடிதடியில தண்டனையில இறங்கிடக்கூடாதுங்கிற அபிப்பிராயம் இருக்கிறதுனால அவர் அதை மறுத்து சொல்றார். நைதி கௌட்டில்யக, அது சரியில்லை. எடுத்த உடனே தண்டனைக்கு போறது சரியில்லை. தீக்ஷண்டோஹி பூதானாம் உத்வேஜனீயோ பவதி மிருதுதண்ட பரிபூயதே யதா அர்த்ததண்டக பூஜ்யதே சுவிஜ்ஞாதி தண்டக பிரஜா தர்மார்த்த காமைஹ யோஜயதி துஷ்பிரணீத்யஹ காமக்ரோதாभ्याम् அவஜ்ஞானாத்வா வானப்ரஸ்த பரிராஜகானபி கோபயதி கிம் அங்க புனர் கிரகஸ்தான் அப்படிங்கிறார். அதனை மறுத்து கௌடல்யர் கூறுவன, கொடுந்தண்டம் மக்களை நடுக்க முறுத்தும், குறைந்த தண்டம் அவமதிக்கப்படும், தகுதியான தண்டம் நன்கு மதிக்கப்படும், நூன்முறை வழாது நன்கு நுனித்துணர்ந்து செலுத்தப்படும் தண்டம் மக்களை அறம்பொருள் இன்பங்களில் தலைப்படுத்தும். காமம்பி மயக்கம் காரணமாக நூன்முறை வழியில் செலுத்தப்படும் தண்டம் வானப்பிரஸ்தம் துறவு நிலைகளில் உள்ளாரையும் சினமுறச் செய்யும் எனின், இல்லற நிலையில் உள்ளாரை சினமுறுத்தும் என்பதை பற்றி கூற வேண்டுவதேன்? தண்டம் செலுத்தப்படுவதென்றேல் அது மச்ச நியாயத்தை விளைவிப்பதாம். அரசன் தண்டத்தை செலுத்துவான் அல்லனேல் வலியவன் மெலியவனை துன்புறுத்துவான். அத்தண்டத்தால் காக்கப்படின் மெலியவன் வலியவன் ஆவான். சொல்லப்பட்டது எளிமையா இருக்குது. குறிப்புகள் பார்ப்போம். ஒரு கருத்து, இலங்கை, மியான்மர், பங்களாதேஷ், நேபாள் இந்த மாதிரி ஓட்டைகளை பயன்படுத்தி தான் அயோக்கிய பயிர்கள் நாட்டுக்கு கலப்பத்தை ஏற்படுத்துறாங்க. அப்போ ஒரு ராஜா அதிருப்தியை உருவாக்கி வச்சிருந்தாருன்னா நாட்டு மக்கள் மத்தியில, அநியாயமா நடந்தாருன்னா
வானப்பிரஸ்தம் துறவு நிலைகள் உள்ளவங்களையே கூட கோபப்படுத்திடும். அப்ப இருக்கும்போது இல்லத்தார கோபப்படுத்தும்னு சொல்லவா வேணும்? அப்படி இல்லத்தார கோபப்படுத்திச்சுன்னா நாட்டுல கலவரம் அடிக்கும். அத புரட்சின்னு பொறுக்கித்தனமா ஒரு பட்டம் கொடுப்பாங்க. கலவரம் பண்றவங்களுக்கு புரட்சியாளர்கள்னு பேர் கொடுப்பாங்க நவீன காலத்துல. அப்புறம் ராஜாவை அவுத்துக்க. அதனால இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு சாணக்கியர் சொல்றாரு. இதுல அரசன் தன்னுடைய செல்வத்தை நல்ல வழியில் பயன்படுத்தணும்னு சாணக்கியர் சொன்னார். அது அறம் பொருள் இன்பத்தின் பொருட்டு செலவிடுதல், அதுதான் நல்ல வழியில் பயன்படுத்துதல். துஷர்லாதுல கொண்டு ஒழிச்சு வைக்கப்படாதுன்னு அர்த்தம். அடுத்து ராஜா எப்பொழுதும் தண்டத்தை செலுத்துவதில் முயற்சியுடையவனாதல் வேண்டும் சொன்னாரு. அதுக்கு குறிப்பு ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்றே, ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல். 673வது திருக்குறள் என்னும் திருக்குறளுக்கு பரிமேலழகர் எழுதிய விசேட உரையில் இயலும் இடம் பகையில் தான் வலியனாய காலம், அக்காலத்து தண்டமே நன்றென்றார், அஞ்சுவது அதற்கே ஆகலின் என்று கூறியது இங்கு நினைக்கத்தக்கது. அடுத்தது கொடுந்தண்டம் கொடுங்கோல் கூடாது அப்படின்னு சாணக்கியர் சொன்னார். கொடுந்தண்டம் மக்களை நடுக்கமுறுத்தும் முகமாக அரசர்க்கும் கேடு விளைவிப்பதாம். இதனை கடுமொழியும் கையிகந்த தண்டமும் வேந்தன் அடுமுரண் தேய்க்கும் அறம் 567வது குறள்ல திருவள்ளுவரும் சொல்லியிருக்கார். வார்த்தை விடுறது, செங்கோல் வழுகிறது, ராஜாவை அழிக்கக்கூடிய வேற விஷயங்கள் வேண்டாம், அதுவே போதுங்கிறார். தகுதியான தண்டம் நன்கு மன்னிக்கப்படும்னாரு. அதுக்கு குறிப்பு சொல்றாங்க, காலம் இடம் குற்றம் இவற்றிற்கு தக பிரவகிக்கப்படுவது. பிறகு நம்ம சாணக்கியர்ல பார்க்க போறோம். குற்றத்துக்கு ஏத்தாற் போல தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு பல இடத்துல சொல்லுவார். எல்லா குற்றத்துக்கும் ஒரே மாதிரி இல்லை, எல்லா குற்றவாளிகளுக்கும் ஒரே மாதிரி இல்லை. அடுத்து நூல்முறை வழிபாடு தண்டனை கொடுக்கணும்னு சொன்னார். அது திருவள்ளுவர் 541 ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. என்னும் திருக்குறளில் தேர்ந்து என்பதற்கு அக்குற்றத்திற்குரிய சொல்லிய தண்டத்தை நூலோரோடும் ஆராய்ந்து என்று பரிமேலழகர் எழுதிய உரை குறிப்பு இன்று நோக்கத்தக்கது. இதுல இருந்து பாரதம் முழுக்க ஒரே விதமான கலாச்சாரம் இருக்குதுன்னு நமக்கு தெரியுது. இவங்க என்னதான் குயுக்தியோட தமிழ் மொழி வேறுக்கு குறிப்புகள் எல்லாம் கொடுத்தாலும் பூசணிக்காய சோத்தில் மறைக்க முடியாதுங்கிற மாதிரி சில விஷயங்களை மறைக்க முடியாது. இனி இல்லற நிலையில் உள்ளாரை சொல்லி கேட்கணும் அப்படின்னா, பொறியடக்கம் உடையாரையும் சினமுறுத்தும் ஆயின் கோபப்படாதவர்களே கோபப்பட வைக்கும்னா அதில் இல்லாரை யாது செய்யாது என்பது கருத்து. கோபப்படுறதே பழக்கமா இருக்கிறவங்களை கோபப்படுத்தாம விடுமா அப்படின்னு அர்த்தம். பச்சை நியாயம், பெரிய மீன் சின்ன மீனை சாப்பிடுறது, அடாவடி பண்றவங்க
வலியவர்கள் மெலியவர்களை துன்புறுத்துறது, பகுதிகள் கை ஓங்குறது, அயோக்கியர்கள் கை ஓங்குறது அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஒரு ஸ்லோகம் சொல்றார் சாணக்கியர். 4 வகை வர்ணாசிரமங்களையுடைய உலகத்து மக்கள் அரசனது தண்ட நீதியால் காக்கப்படுவாராயின் தத்தம் கடமைகளை வழாமல் மேற்கொண்டு தமக்குரிய இல்லங்களில் இருந்து இனிது வாழ்வார். இன்னைக்குள்ள காலத்துல இது நடக்கல, செய்யறதுக்காக இல்ல. சதுர்வர்ண ஆசிரமோ லோக்கோ ராஜ்ஞா தண்டேன பாலிதः ஸ்வதர்ம கர்மா அபிரதः வர்த்ததே ஸ்வேஷு வர்த்மசு. பகவத்கீதையில் திருப்பி திருப்பி சொல்லப்படக்கூடிய விஷயம் தான், முக்கியமான விஷயம் இதான். சுதர்மத்தை கடைபிடிக்கணும். அதுதான் அர்ஜுனனுக்கு பகவான் கொடுத்த உபதேசம். உலகம் நல்லபடியா நடக்கணும்னா சுதர்மத்தை கடைபிடிக்கணும். கடைபிடிக்க வைக்கிறது ராஜாவுடைய கடமை. அதுக்கு குறிப்பு, அரசனது தண்ட பாதுகாப்பின் பேர் தம் இல்லங்களிலிருந்தும் இன்புறல் அரிது என்பது கருத்து. இதனை அரைச வேலி அல்லது யாவதும் குறைதீர் வேலியில், வேலினா பாதுகாப்பு அப்படிங்கிற அர்த்தத்துல சிலப்பதிகாரம் அழற்படுகாதை 23 முதல் 45. கொஞ்சம் நம்பர் சரியா வருதான் தெரியல. இன்னும் சிலப்பதிகார அடிகளானும் அறிக. இப்படியாக முதல் அதிகரணம் முதல் பிரகரணத்தில் வார்த்தை தண்ட நீதிகளின் இயல்பு என்னும் 4ஆம் அத்தியாயம் முற்றிற்று. தொடர்ந்து நாம 5வது அத்தியாயம் பெரியோர் இணக்கம் அப்படிங்கிறத அடுத்த பகுதியில பார்ப்போம்.